சொல்லுங்க. ஹalleluya ஜீசஸ். plenty. என் பிள்ளைகளுக்கு plenty. ஹalleluya ஆமென். ஹalleluya. thank you அப்பா. thank you அப்பா. thank you அப்பா. thank you அப்பா. அடுத்த வசனம் சொல்லுது, எந்த அளவுக்கு அவன் ஐஸ்வர்யவனாகி ஐஸ்வர்யவானாகி மகா பெரிய பணக்காரனாய் மகா பெரிய பணக்காரனான. அவன் பணக்காரனா மாறினான் இல்ல, Yes. மகா பெரிய பணக்காரன். மகா பெரிய பணக்காரன். சொல்லுங்க ஆமென். இந்த கூட்டத்தில் இந்த வருஷம் நீங்க பணக்காரனாக மாறுறது மட்டும் இல்ல, எஸ், மகா பெரிய பணக்காரர்கள். ஏசாயா 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 பெரிய பணக்காரன். ஏசாயா Thank you அப்பா. விலையேற பெற்ற ரத்தத்தால் glory. விடுதலை கொடுத்தீ. Thank you அப்பா. விலையேற பெற்ற ரத்தத்தால் விடுதலை கொடுத்தீ. ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டே. ராஜாக்களாக லேவியராக உமக்கென இப்ப தெரிந்து கரங்களை உயர்த்தி எல்லாரும் சேர்ந்து புது வருஷத்துல ஆராதனை 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 அப்பா அப்பா ஆராதனை என் அன்பு இயேசுவுக்கு, என் ஆத்மா நேசருக்கு. அப்படியே பிளஸ் பண்ணுவோம் அந்த காணிக்கைகளை. மீண்டும் ஒரு விச தகப்பனே பெருகட்டும் 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 பெருகட்டும். ஐசக் விருத்தி அடைந்தா, ஐசக் விருத்தி அடைந்தா, வர வர விருத்தி அடைந்தா, வர வர விருத்தி அடைந்தா, மகா பெரியவனானா, மகா பெரியவனானா. என் பிள்ளைகள் அப்படியா பிள்ளைகள் அப்படியா ஆமென். கொடுக்கத்தக்க கோடீஸ்வரராய் ஆமென். மாறுவார்களாக என்று ஆசீர்வதிக்கிறோம். ஆமென். ஆமென். ஹalleluya. Thank you அப்பா. Thank you அப்பா. இன்னொரு விச ஆராதனை ஆராதனை Thank you அப்பா. Thank you அப்பா. Thank you அப்பா. ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறாரு, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற இந்த கொர்நேலியை போல பக்தி பயம் ஜெபம் இருக்கும்போது அவர் கையின் பிரயாச உழைப்பை உண்டு பண்ணுவார். ஆங்கிலத்தில் கையின் பிரயாச உண்டாகும். கையின் பிரயாசப்படும்படி வேலை கிடைக்கும். வேலை கிடைக்கும். உழைப்பை உண்டாக்குவார். உழைப்பை உண்டாக்குவார். பிழைப்பை உண்டாக்குவார். பிழைப்பை உண்டாக்குவார். கையின் பிரயாசைக்கு இன்னொரு மொழிபெயர்ப்புல இருக்கு, உழைப்பு உண்டாகும். உழைப்பு உண்டாகும். பிழைப்பு உண்டாகும். பிழைப்பு உண்டாகும். வேலை இல்லைன்னு நினைக்கிற உனக்கு வேலை வாய்ப்பு இன்றைக்கு இந்த வருஷம் சீக்கிரத்துல ஆமென். உன் குடும்பத்துல ஆமென். வேலை உண்டாகும். உண்டாகும்.
இந்த வேலையால் உண்டாகிற பயன் உண்டாகும், பலன் உண்டாகும். பயம் பலன் உண்டாகும். உழைப்பின் பயனை உண்பாய். உழைப்பின் பயனை உண்பாய். ஜெபிக்கிறோம், உங்க வீட்டுல என் பிள்ளைகளுக்கு, எங்க வீட்டுல வேலை உண்டாகணும், பிழைப்பு உண்டாகணும், வெளிநாட்டுக்கு போகணும், அங்க வேண்டிய பணம் சம்பாதிக்கணும், குடும்பத்துல அற்புதம் நடக்கணும். இந்த அற்புதத்துக்காக ஜெபிக்கிற கையை உயர்த்துங்க பார்க்கலாம். யாருக்கெல்லாம் ஜெபிக்கணும்? அப்பா ஜெபிக்கிறப்பா, இயேசுவின் நாமத்தில் அப்பா, உழைப்பின் பயனை உண்பார்களாக, கையின் பிரயாசத்தை கொடுப்பீராக, நல்ல பிழைப்பை உண்டாக்குவீராக, உழைப்பை உண்டாக்குவீராக. பல நாட்களாக வெளிநாடு போகணுமே, சம்பாதிக்க வேணுமேன்னு சொல்லி ஆண்டவரே அதற்கு தடையாய் நிற்கிற எல்லா தடைகள் மறைவதாக. ஆண்டவரே உழைப்பின் பயனை உண்பார்களாக. ஆண்டவரே குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் உம்முடைய மக்கள் வெளிநாடு சென்று ஆண்டவரே நல்ல உழைத்து ராஜ்யத்திற்காக கொடுப்பார்களாக என்று ஆசீர்வதிக்கிறோம். படித்த படிப்பிற்கு ஏற்ற ஒரு வேலை உண்டாவதாக. படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை உண்டாவதாக. லஞ்சம் வாங்காம வேலையை அரசாங்கம் கொடுப்பதாக. லஞ்சம் வாங்காம அரசாங்கம் வேலையை கொடுப்பதாக. லஞ்ச ஆவியை விரட்டி அடிக்கிறோம். லஞ்ச ஆவியை விரட்டி அடிக்கிறோம். Thank you அப்பா. Hallelujah. Thank you. லேபர் உண்டாகும் ஆங்கிலத்துல. Yes. You will eat the fruit. 128 சங்கீதம். You will eat fruit of your labor. லேபர்னா புரியுதா? Yes. உங்களுக்கு ஒரு லேபர் உண்டாகும். Amen. அந்த லேபர் பெரிய வேலையா இல்லாட்டாலும், சாதாரண பெண்கள் வந்து வீட்டுல கஷ்டப்படுறவங்க ஒரு இன்னொரு வீட்டுல போய் பாத்திரங்கள் கூட கழுவி வேலை செய்யலாம், தப்பு இல்ல. எந்த வேலையும் இழிவா பார்க்காதீங்க. பாத்திரம் கழுவலாம், கிச்சன்ல உதவி செய்யலாம், வீட்டுல சும்மா இருக்காதீங்க லேடிஸ். ஆமென். ஆமென். ஹalleluya. ஹalleluya. எந்த வேலையினாலும் அதை செய்யுங்க. ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். ஆமென். உயர்த்துவார். அந்த வேலை இந்த வேலையை நீ சூஸ் பண்ணாம சும்மா இருப்பதுக்கு பதிலா ஏதாவது வேலை செய்யுங்க. எஸ். ஹalleluya. ஹalleluya. எனக்கு தெரியும், பெட்ரோல் பங்க்ல போய் நிப்பாங்க சில பேர். ஏதாவது வேலை கொடுங்கயா, ஒரு 1 hour ஒர்க் பண்ணி ஏதாவது ஒரு வேலை கிடைக்கும். இந்த நாட்கள்ல பாருங்க, வடநாட்டிலேருந்து இங்கே வேலைக்கு வர்றாங்க பாருங்க. இந்த கட்டடத்தை எல்லாம் கட்டுறது வடநாட்டுக்காரங்க. ஏதாவது ஒரு வேலை அன்று கொடுப்பார். உங்களை பட்னியா விடாதபடி ஒரு வேலையை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். பணம் நேர வர்றதில்லை, வேலையை கொடுத்து தான் ஒரு பணத்தை கொடுப்பார். ஆமென். தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. விசுவாசிக்கிற இந்த வருஷம் ஒரு வித்தியாசமான வருஷமா இருக்கும். எடுத்த உடனே இதுல போய்கிட்டு இருக்கேன். பிரேக் த்ரூ உண்டாவதாக. பிரேக் த்ரூ உண்டாவதாக. வர வேண்டிய இடத்திலிருந்து பணம் வருவதாக. வர வேண்டிய பணத்திலிருந்து பணம் வருவதாக. சில பேர் உங்களை ஏமாத்தி செய்றேன்னு சொல்லி ஏமாத்தி பணம் வாங்கி இன்னும் திருப்பி கொடுக்கல. சீக்கிரத்தில் இந்த வாரத்தில் I receive it in Jesus name. கொடுப்பார்களாக. வர வேண்டிய பணம் தடையில்லாமல் வருவதாக. கொடுப்பேன் என்று சொன்னவர்கள் கொடுப்பார்களாக. I receive it in Jesus name. ஏமாற்றப்பட்டிருக்கீங்க, ஆண்டவர் அற்புதம் செய்வாராக. ஆமென். Thank you அப்பா. Thank you அப்பா. Thank you அப்பா. Hallelujah. Hallelujah. Thank you அப்பா. இந்த வருஷம் நான் நோய் இல்லாம சுகத்தோட இருப்பேன் ஒரு நம்பிக்கையோட. ஆமென். அநேகர் வந்திருக்கீங்க. எஸ். இப்ப இருக்கிற இந்த நோய் இருக்காது. இப்ப இருக்கிற நோய் இருக்காது. இன்னைக்கு ஒரு அற்புதம் செய்ய அவரால முடியும். இன்றைக்கும் அற்புதம் செய்ய அவரால முடியும். இயேசுவின் நாமத்தில் அப்பா அற்புதம் செய்கிறீர். ஆமென். ஆமென். கர்த்தருக்கு பயந்தவன் மேல் நீதியின் சூரியனாகிய இயேசு உதிப்பார். கர்த்தருக்கு பயந்திருக்கிறவர்கள் மீது நீதியின் சூரியனாகிய இயேசு உதிப்பார். இயேசு உள்ள வருகிறார். இயேசு உள்ளே வருகிறார். அவருடைய சமூகத்துல ஆரோக்கியம் உண்டு. ஆரோக்கியம் உண்டு. ஏசையா 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 எல்ல பாரா சாபா ஷெத்த ராக்கா பாக்கா
ரேகா பாக்கா தாலா காரா. ஏசையா. தேங்க்யூ அப்பான்னு சொல்லுங்க. Thank you அப்பா. இப்ப பார்க்கிற அந்த பலவீனம் இருக்காது. இன்று காண்கிற அந்த எகிப்தியனை இந்த வருஷம் இனி ஒருபோது நீங்கள் காண்பது இல்ல. இனி ஒருபோதும் காண்பது இல்ல. விசுவாசிப்போம். விசுவாசிக்கிறப்பா. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. சென்ற இடமெல்லாம் ஆரோக்கியத்தை கொடுத்தாரு ஜீசஸ். எஸ். இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்கிறா. I receive it. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. இந்த வருஷம் நோய் இல்லாத வருஷமா எனக்கு இருக்கும். இந்த வருஷம் எனக்கு நோய் இல்லாத வருஷமா இருக்கும். தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. கல்பன் மகுதர லாக்கர காபாக்கா. ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். அப்படி கை உயர்த்தி காட்டுங்க. எனக்கு இந்த வருஷம் ஆரோக்கியம். எனக்கு இந்த வருஷம் ஆரோக்கியம். பாபா காஷா தாரா காபா காரா. இந்த வருஷம் ஆரோக்கியம். தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. மாமா காத்தா. எந்த இடத்துல வியாதி இருந்தாலும் கை வச்சு கொள்ளுங்க. நாங்க எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கிறோம். புறமாக்கா எந்த வியாதியா இருந்தாலும் கேன்சரை கேன்சல் பண்ணுகிறோம். எஸ். நாமத்துல எல்லா விதமான கேன்சரை கேன்சல் பண்ணுகிறோம் அப்பா. எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் வர பண்ணேன்னு சொன்னீங்களே. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொன்னீரே. இயேசுவின் நாமத்துல எந்தெந்த இடத்துல உம்முடைய மக்களுக்கு பலவீனம் இருக்கிறதோ சுகம் பலன் ஒவ்வொருவருக்குள்ளே பாய்ந்து செல்லுவதாக. வல்லமை நதியாய் பரவி பாய்வதாக. இரத்த குழாய்கள் கண்கள் செவி வாய் தமிழ் எங்கும் பாய்வதாக. ஆண்டவரே முதுகு தண்டு இதயம் மூளை நரம்பு ரத்தம் வல்லமை பாய்வதாக. கை கால் திசுக்கள்ல வல்லமை பாய்வதாக. எலும்பு மண்டலங்கள்ல நரம்பு மண்டலங்கள்ல ரத்த நாளங்கள்ல த்ரோட் பகுதியில ஆண்டவருடைய வல்லமை பாய்வதாக. இதயத்துல நுரையீரல்ல சிறு நிரகத்தில் உடைய வல்லமை பாய்வதாக. முதுகு தண்டில் உடைய வல்லமை பாய்வதாக. எல்லா கேன்சரும் கேன்சல் ஆவதாக. அசையும் உறுப்பு அசையா உறுப்புகள்ல உம்முடைய வல்லமை பாய்கிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம். வார்த்தையால சுகம், வல்லமையால சுகம், தழும்பால சுகம், தயவால சுகத்தை கட்டவிழ்த்து விட்ட அன்புக்கு நன்றி. நன்றி அப்பா. நம்பிக்கையோட தான் என் பிள்ளைகளை அனுப்புறேன். தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே. வல்லமை நதியா பரவிப்பான். அப்படியே விசுவாசத்தோட சொல்லுங்க. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே. வல்லமை நதியா பரவிப்பான். இரத்த குழாய்கள் கண்கள் செவிவா. சொல்லுங்க. இரத்த குழாய்கள் கண்கள் செவிவா. இதயம் எங்கும் பாய்கின்றதே. உங்க வல்லமையா சுகமானே. சொல்லுங்க. உங்க வார்த்தையா சுகமானே. உங்க தழும்புகளா சுகமானே. ஏசையா ரட்சகரே வா. சுகம் தரும் என் தெய்வமே அப்பா. ஏசையா ரட்சகரே சுகம் தரும் என் தெய்வமே. சுகம் தரும் என் தெய்வமே. அற்புத சுகம். சுகம் தரும் என் தெய்வமே. மீண்டும் ஒரு விசையா. ரட்சகரே சுகம் தரும் என் தெய்வமே. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. தரும்
என் தெய்வமே அமயாம் சுகமானே உங்க வார்த்தையா சுகமானே உங்க தழும்புகளா சுகமானே வருஷம் ஆரம்பத்திலே அற்புதம் நடக்கட்டும். உங்க தயவினா சுகமானே. அற்புதம் நடக்கிற நேரம் ராஜா லாவுகிறா. எஸ் நானே உங்கள் பரிகாரி, நானே உன் பரிகாரி, நானே உங்கள் சுகம் தரும் டாக்டர், நானே உங்களுக்கு சுகம் தரும் டாக்டர். ஜீசஸ். கட்டிகள் மறைகின்றன, கட்டிகள் மறைகின்றன. இதய பகுதியில் அற்புதம் நடக்குது, இதய பகுதியில் அற்புதம் நடக்குது. இந்த முட்டு பகுதியில் அற்புதம் நடக்குது, முட்டு பகுதியில் அற்புதம் நடக்குது. கை காலில் அற்புதம் நடக்குது, கை காலில் அற்புதம் நடக்கிறது. கழுத்து பகுதியில் அற்புதம், கழுத்து பகுதியில் அற்புதம். தொண்டை பகுதியில் அற்புதம். மூளை பகுதியில் அற்புதம். தலைவலி தீராத தலைவலி மறைகிறது. நன்றி. ரீபா கதர பலரபா. Thank you அப்பா. Thank you அப்பா. கூப்பிடுங்க ஏசையா. ரட்சகரே. Thank you அப்பா. சுகம் தரும் என் தெய்வமே. Thank you அப்பா. ஏசையா ரட்சகரே. Thank you அப்பா. சுகம் தரும் என் தெய்வமே. வயிற்று பகுதியில் அற்புதம் நடப்பதாக, நடப்பதாக. நுரையீரலில் அற்புதம் நடப்பதாக, சுவாச பகுதியில் அற்புதம் நடப்பதாக, நடப்பதாக. தேங்க்யூ அப்பான்னு சொல்லுங்க. தேங்க்யூ அப்பா. இந்த நாள் மறக்க முடியாத நாளாய் இருப்பதாக. ஆமென். இந்த நாள் மறக்க முடியாத நாளாய் இருப்பதாக. ஆண்டவர் அற்புதம் செய்தார்னு ஊரெல்லாம் சொல்லும்படி, ஊரெல்லாம் சொல்லும்படி என் பிள்ளைகளுக்கு அற்புதம் நடக்கிறது. கண் பகுதியில் அற்புதம் நடக்கட்டும், பகுதியில் அற்புதம் நடக்கட்டும். காதுகளில் அற்புதம் நடக்கட்டும், காதுகளில் அற்புதம் நடக்கட்டும். உடல் முழுவதும் ஒரு அற்புத சுகம், உடல் முழுவதும் ஒரு அற்புத சுகம். மான் கால்கள், மான் கால்கள் ஜனங்கள் ஓடும்படி, ஜனங்கள் ஓடும்படி கால்களுக்கு பலன் கொடுங்க, கால்களுக்கு பலன் உண்டாகட்டும். விசுவாசிக்கிறோம், விசுவாசிக்கிறோம். நன்றி ராஜா, நன்றி ராஜா. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ. அப்படியே எழுந்திருங்க பார்க்கலாம். ஏசையா ரட்சகரே சுகம் தரும் தெய்வமே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. ஏசையா க்ளோரி. தேங்க்யூ அப்பா. உங்க வல்லமையால் சுகமாமே, உங்க வார்த்தையா சுகமாமே, உங்க தழும்புகளா சுகமாமே, உங்க தயவினா சுகமாமே. ஆண்டவர் இந்த புது வருஷத்துல ஒரு புது அபிஷேகத்தால நிரப்புவாராக. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? வாஞ்சிக்கிறப்பா. கை தட்டி ஆமென் சொல்லுங்க. ஏசையா Thank you அப்பா. Thank you அப்பா. Thank you அப்பா. Thank you. Hallelujah. Jesus. உங்க ஜெப பெட்டிஷனை அங்கேயே கொடுக்க சொல்லுங்களேன். இந்த வர்றது ஊர்வலமாக வர்றாங்க, அந்த என்ட்ரன்ஸ்லேயே கொடுத்துருங்கப்ப நாங்கள் அவங்க கொண்டாடுவாங்க. இல்லை ஒருத்தராக வந்துக்கிட்டு இருக்கீங்கள, அங்கேயே இருக்குல்ல, அங்கே என்ட்ரன்ஸ்லேயே இருக்கு ஒரு பாக்கெட் இருக்கா தம்பி,
அங்கே போய் பார்த்துட்டு வாங்க. நான் ஹல்லேலூயா இந்த பக்கம் வராதபடி அங்க இருந்து ஒரு வாலண்டியர் ஷீபா பாபா பாபா அங்கேயே கொடுத்துருங்க, நாங்க கொண்டாந்துருவோம் மொத்தமா. ஹிமாக்கா தலாக்கரா வாலண்டியர் தடுத்துருங்க. உற்சாகம் இருக்கிறவங்க எல்லாம் கைதட்டி ஏசையா 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 இந்த வருஷம் ஒரு நல்ல செய்தி. 2026 கொர்நேலியோ ஞாபகம் வச்சுங்க. அவ்வளவுதான். கொர்நேலியோ 2026 கொர்நேலியோ. உங்க வீட்டுல ஆண் குழந்தை பிறந்தா கொர்நேலியோன்னு பேர் வைங்க. கொர்நேலியோ. ஆமென். அந்த 10ஆம் அதிகாரத்துல பீட்டரையும் சேர்த்துங்க. பீட்டர் கொர்நேலியோன்னு வைங்க. பீட்டர் கொர்நேலியோ. எப்போதுமே ஃபாரின்ல 2 தான் கொடுப்பாங்க. ஒண்ணு இந்த வருஷம் பீட்டர் கொர்நேலியோன்னு வைங்க உங்க பிள்ளைக்கு. பீட்டர் கொர்நேலியோ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த 10ஆம் அதிகாரத்துல 2 பேர் தான் மெயின் ஆக்டர்ஸா வர்றாங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கொர்நேலியு ஊழியம் என்றால் அவன் சொந்தங்களையும் உறவினர்களையும் கூட்டி வச்சு பேதுருவை கூட்டி கொண்டு வர்றாரு. ஆமென். பேதுருவை கூப்பிடுறாரு, சொந்தங்களை கூட்டுறாரு. கைதடுங்க. பேதுருவை கூப்பிடுறாரு, சொந்தங்களை கூட்டுறாரு. ஆமென். நண்பர்களையும் சொந்தங்களையும் கூட்டுறாரு, பேதுருவை கூப்பிடுறாரு. இதான் உங்க ஊழியம். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. glory ஹல்லேலூயா. thank you அப்பா. thank you அப்பா. செய்யுங்க உங்க வீட்ல. ஆமென். சின்ன வீடா இருந்தா இன்னும் பக்கத்து வீட்டை பிடிங்க வாடகைக்காவது ஒரு நேரமாவது. எஸ். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு பெரிய ஊழியம். ஆமென் ஆமென் ஆமென். அந்த பேதுரு வீட்டுக்குள்ள வந்து அவர் இயேசுவை அறிமுகப்படுத்துறாரு. கைதடுங்க பார்க்கலாம். இயேசுவை அறிமுகப்படுத்துறாரு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒருவேளை இயேசுவை குறித்து அவனுக்கு தெரிந்திருக்கலாம், ஆனா இயேசு யாருன்னு சொல்றாரு. எஸ். ஜீசஸ் ஜீசஸ். நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. ஹல்லேலூயா. நன்றி ராஜா இயேசு ராஜா. அம்மா ஜீசஸ் சொல்லுங்க. ஜீசஸ். ஏசையா 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 கொர்நேலியு ஊழியம் என்றால் ஊழியரை கூப்பிடு, ஊரை கூட்டு. ஊழியனை கூப்பிடு, ஊரை கூட்டு. இதுதான் கொர்நேலியு ஊழியம். ஊழியனை கூப்பிடு, ஊரை கூட்டு. இதுதான் கொர்நேலியு ஊழியம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஜீசஸ் வந்த உடனே ஜீசஸை குறித்து பேதுரு சொல்றது ஆச்சரியமா இருக்கும். இந்த 10:38 அவர் சென்ற இடமெல்லாம் பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவர்களே விடுவிக்கிறவரா விடுவிக்கிறவரா சுற்றி திரிந்தார். ஏசாயா ஏசாயா glory ஏசாயா. சொல்லுங்க. ஏசாயா ஏசாயா ஏசாயா. விடுவிக்கிறவர் விடுவிக்கிறவர். பிசாசின் பிசாசின் பிடியில் இந்த உலகம் இருக்கு. இருக்கிறவர்களே இந்த உலகம் பிடியில இருக்கு. பிசாசின் பிடி. பிடியில அதை விடுவிக்கிறவர் தான் இயேசு. அதை விடுவிக்கிறவர் இயேசு. இயேசு உள்ள வந்தா, இயேசு உள்ள வந்தா உனக்கு விடுதலை, உனக்கு விடுதலை.